சிவராஜ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக நான் வந்து வீடியோ செய்யாமல் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, சோம்பேறி தான். ஏன்னா இது நான் வந்து ரெண்டாவது ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்டோரி நான் எழுந்தி. நான் டேட் எழுதி வச்சுருப்பேன். ஸ்டோரி எழுந்தி 1 மாதக்கிட்ட ஆச்சு இந்த ஸ்டோரி எழுதி. அந்த ஸ்டோரி எழுந்தி வச்சுருந்தேன். ஆனால் நான் மொதல் வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த வீடியோவில் மோட்டர் சவுண்டு அதெல்லாம். ஆனால் தான் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இது 2 ரூம் பார்க்கணுமே, இந்த ரூமில் நான் செய்கிறேன். இதுக்கப்புறமும் இங்கே செய்வேன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே. ஸோ வந்து நான் சொல்லியிருந்தேன் திருமுறை பண்ண நான் தோத்துட்டேன் மாநிலத்தில். அது சில பல காரணங்களால் நான் தோற்றேன் அப்படின்னு சொன்னான்னா என்னன்னா அங்கே தான் தெரியாதா இப்போ போட்டினாலே அப்படி தான் தோக்குறது ஜெயிக்கிறது அதெல்லாம் சகஜம்தான். ஸோ அதனால் விட்டுருக்கோம். ஸோ வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டோரிக்கு போய்ட்டோம். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா பொந்தி அண்ணா. இன்றைக்கி மணி இப்போ எத்தனை மணி? இப்போ வந்து கரெக்டாக ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பொந்தி அண்ணா அதுதான் பார்க்க போகிறோம். மலேசியாவில் வந்து பொந்தியானா சொல்லுவாங்க, இந்தோனேஷியாவில் வந்து குந்திலானான்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பொந்தியானா வந்து எங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்னால் இந்தோனேஷியாலேயும் மலேசியாலேயும் ரொம்ப ஃபேமஸ். ஸோ வந்து இந்த பொந்தியானாவை எப்படி ஆவாங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கணவர் இருக்கும்ல, அப்போ வந்து குழந்தை பிறக்க வைக்கிற டைமில் வந்து குழந்தையும் இறந்து போயிடுவாங்க, அவங்களும் இறந்து போயிடுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த பொந்தியானாவாக மாறுவாங்க. இப்போ வந்து பிறக்க வைக்கப்போ இறந்து போகிறது, ஒரு ஆள் கொலை பண்ணுறது, ஒரு ஆள் வந்து கொலை பண்ணுறது, அதுவும் இல்லாமல் பிறக்கப்போமே இறந்துருவாங்க, அம்மாவும் இறந்துருவாங்க, பிள்ளையும் இறந்துருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. ஸோ அவங்க தான் வந்து பொந்தியானாவோ இல்லை குந்திலானாவோ மாறுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். நான் அப்போன்னே சொல்லுவேன், பொந்தியானாவே சொல்கிறேன். ஓகே, இந்த பொந்தியானா போகிறாங்க. இவங்க வந்து ஒருத்தவங்க அதர் பர்சனில் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்கள வந்து நோண்டுவாங்க. ஏன் நோண்டுறாங்கன்னா, நான் வந்து படாத சந்தோஷத்தை நீ படுவியா, நான் கண்டிப்பாக நோண்டுவேன்ட்டு அவங்க இந்த பேயா இருக்காங்களா, பொந்தியானாவா இருக்காங்களா, அவங்க வந்து அந்த ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து நோண்டுவாங்க. எப்படின்னா வந்து அவங்கள பயமுடுத்துறது, அவங்கள வந்து கிட்ட போய்ட்டு தொடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்களா இந்த பொந்தியானா. ஓகேயா? ஸோ வந்து இப்போ அவங்க இருக்காங்களா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த காலத்தில் இருக்காங்கல்ல, ஆனால் அந்த காலத்தில் வந்து நோண்ட வராங்களே. ஸோ வந்து அவங்க கழுத்துக்கிட்ட வந்து பேய் இருக்குல்ல, அந்த பொந்தியானா அவங்க கழுத்துக்கிட்ட வந்து இன்னும் பின்னாடி ரவுண்டாக இருக்குமா, எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல, ரவுண்டாக இருக்குமா. ஸோ வந்து இப்போ வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இன்னொருத்தரவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அது நம்மளே அந்த அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள்ட்ட பொந்தியானா வருதுன்னா இவங்க வந்து அந்த கூர்மையான ஜாமானை வச்சு கழுத்துலேயே ஒரு போடுக்கு போடணும். என்னென்னா கத்திரிக்கோள், ஊசி, ஊக்கு எப்படி இருக்கும், ஊக்கு முடியும்னு நினைக்கிறேன். அதுதான் வச்சு ஒரே குத்து. அப்போ குத்துன பிறகு அந்த பேய் வந்து அழிஞ்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பொந்தியானா என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டோரி கூட போவோம். ஓகே, இப்போ ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பீடான் இருக்காங்க. அந்த பீடான் வந்து ஒரு வில்லேஜில் இருக்காங்க. ஸோ அந்த பீடான் பேர் வந்து பிந்தி யப் நம்ம வச்சுப்போம். ஓகே, இந்த பிந்தி யப் வந்து என்னத்தை வளர்க்குறாங்கன்னா பொந்தியானா அதை வளர்க்குறாங்க. ஸோ இந்த பிந்தி யப் வளர்க்குறாங்களே. ஸோ அந்த வில்லேஜில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து கூட்டு வந்து பீடானோட வேலை என்னென்னா, வில்லேஜில் தானே இருக்காங்க, மலாய்காரங்க தானே வில்லேஜில் இருப்பாங்க. பீடான்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சி பார்ப்பாங்க. அந்த இதில் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ஊசி வச்சு வலி தெரியாமல் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்க மூலிகை பொருளை வச்சு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதுதான் இந்த பீடானால் செஞ்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள அந்த குழந்தை பெக்க முடியும். ஸோ இவங்க வந்து அதை வளர்க்குறாங்க, பொந்தியானாவை வளர்க்குறாங்க. அந்த வெள்ளை இந்த நான் சொல்லியிருந்தேன், அது வந்து வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கோம், கருப்பாக இருக்கும், முடி நீட்டாக இருக்கும். அதுதான் வந்து பொந்தியானா.
ஸோ வந்து இவங்கெல்லாம் வந்து அவங்க பீடான் கிட்ட தான் வந்து இது பண்ணுவாங்களா. அந்த பொந்தியானை வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள எல்லாம் வந்து அந்த பாட்டி பீடா பாட்டிக்குலாம் இந்த பிந்தியாங்கள அவங்க வந்து அதுக்கு வந்து சாப்பாடாக ரத்தம் அதெல்லாம் வந்து அது கொடுப்பாங்க. ஏன்னா அது என்ன சாப்பிடும், அது என்ன நம்மளை மாதிரி என்ன சோறாக சாப்பிட போகுது, அது ரத்தத்தை இறைச்சி அந்த மாதிரி தான் அது சாப்பிடும். ஸோ அதுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து அதே கிராமத்தில் வந்து அட்லின்னு ஒருத்தவங்க மாசமாக இருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா. ஸோ வந்து அவங்க வந்து 7 months ஆச்சுல, 7 months ஆச்சு வச்சுப்போம். ஓகே 7 months ஆச்சா. இவங்க வந்து அக்காக்காரங்களுக்கு வந்து தெரியும் அவங்க வந்து அதை வளர்க்குறாங்க. ஸோ வந்து இவங்களை வந்து அங்கே அந்த பிந்தியா கிட்ட வந்து கூப்பிட்டு போவேன்னா அப்படின்னு அந்த அட்லினோட ஹஸ்பண்ட்ட சொல்கிறாங்க. அப்போ ஹஸ்பண்டும் ஆமாம் வேணாம், அது அவங்ககிட்ட வந்து கூப்பிட்டு போவேணா, ஏன்னா வந்து அவங்க அதெல்லாம் வளர்க்குறாங்க வேறு, அதனால் வந்து வேணாம், நம்ம வந்து வேற ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அட்லினுக்கு ப்ரெக்னன்சி பார்ப்போம் அப்படின்ட்டு வேற ஒரு பீடானை கூப்பிட்டு வராங்க. 9 months தான் நான் ப்ரெக்னென்ட் குழந்தை வெளியே வரும். 9 months 10 months எனக்கே தெரில. 10 months 9 months இப்போ 10 months தான் நினைக்கிறேன். ஓகே 9 months. ஓகே நானே குழம்பிட்டேன். ஓகே அப்போ வந்து பீடான் வந்தாங்கன்னா, அப்போ பீடான் வந்துட்ட பிறகு அந்த குழந்தை பிறக்க போதுன்னு தெரியுது. குழந்தை வந்து வெளியாகுது, ஆனால் உள்ளுக்கு போயிடுது. வெளியாகுது உள்ளுக்கு போயிடுது. அவங்க அட்லினோட பாடியிலேருந்து வெளியாவது உள்ளுக்கு போகுது. அது பீடானால் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் வந்து பிள்ளை வந்து வெளியாகுது உள்ளுக்கு போகுது அது பீடானுக்கே தெரில. வேறு பீடான்ல இந்த பிந்தியா பிள்ளை வேற ஒரு பீடான் சொல்லிடுற மறுபடியும் வேற ஒரு பீடானை வச்சு இந்த அட்லினுக்கு ப்ரெக்னன்சி பார்க்குறாங்க. ஓகேயா. ஸோ வந்து யானை தெரில, நிறைய பிளட் லாஸ் ஆகுது. அந்த ஹஸ்பண்டுக்கு தெரில, ஐயோ என்ன ஆகுதுன்னு தெரில. ஸோ வந்து ஆளை மாற்றுறாங்க வேறு பீடான். மூணாவது நாளே ஆச்சு. அவங்க அதே மாதிரி தான் பிள்ளை வெளியாகுது உள்ளுக்கு வருது, நிறைய பிளட் லாஸ் ஆகுது. அவங்க வந்து வழியில் துடிக்கிறாங்க, அவங்களால முடியல. அப்போ வந்து நேபர்ஸ்லாம் வராங்களா, என்ன ஆச்சுன்னு பிரச்சனை அப்படின்னு. நம்ம வில்லேஜ்னாலே தெரியும் தானே, நேபர்ஸ்லாம் வராங்க வந்து பார்த்துட்டு. அப்போ வந்து நேபர்ஸ்க்கு வந்து அது பக்கத்தில் உட்காந்துருக்கிறது தெரியுது. அதுவும் அது எப்படி தெரியுமா உட்காந்துருக்கு, இந்தியன் டாய்லெட் தெரியுமா, அந்த டாய்லெட் எப்படி வந்து நம்ம உட்காந்து டாய்லெட் போக முடியும் அந்த மாதிரி அது வந்து அவங்க அட்லினோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து நேபர்ஸ் வந்து சொல்லலை, இவங்க ஹஸ்பண்ட்டையோ அக்காக்கிட்டேயும் சொல்லலை. அப்படியே வந்து போயிட்டாங்க. நேபர்ஸும் வந்து பார்த்துட்டு ஓகே நாங்கள் போகிறோன்ட்டு போயிட்டாங்க. ஸோ அதே நாள் ராத்திரி நைட் டைமில் வந்து வீட்டில் வந்து சமைக்கலை, சாப்பாடு இல்லை வீட்டில். ஸோ வந்து இவங்க வந்து வெளியாக வராங்க. யார், அந்த அக்கா அந்த ஹஸ்பண்ட் அட்லின் தான் அந்த நிலைமையில் இருக்காங்களே. ஸோ வந்து அவங்கள விட்டுட்டு இவங்க 2 பேரும் இப்படியா இருக்காங்க. அந்த டைமில் யாராச்சும் விட்டுருப்போம் இவங்க இப்படி இருக்காங்கன்னு. ஸோ வந்து இவங்க 2 பேரும் போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு வராங்க. அட்லினோட ஹஸ்பண்டும் அப்புறம் வந்து அவங்க அக்கா சில நேபர்ஸும் அங்கே இருக்காங்க. எல்லாரும் உள்ளுக்கு போகிறாங்க. சாரி இந்த அட்லினோட ஹஸ்பண்டும் அவங்க அக்காவும் முன்ன போயிட்டு கது திறக்கிறாங்க. பூட்டி இருக்குது, திறந்து தான் வச்சுட்டு போனாங்க. பூட்டி இருக்கு. ஸோ அதனால் வந்து நேபர்ஸ்லாம் உதவிக்கு கூப்பிட்டு வந்து கதவை உடைச்சி பார்க்குறாங்க, உள்ளுக்க பார்க்குறாங்க. இந்த பிந்தியா இருக்காங்களே அந்த அட்லினோட ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே அந்த பிந்தியா ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க செம்ம காண்டாயிட்டார் அவங்க அட்லினோட ஹஸ்பண்ட். அப்புறம் அந்த பிந்தியா அப்போ பார்த்துட்டாங்களே அது அவங்க வந்து பறந்து அந்த ஜன்னல் வழியாக பறந்து ஓடிட்டாங்க. ஸோ ஓடிட்ட பிறகு எனக்கு அவர் ஹஸ்பண்ட் அட்லினோட ஹஸ்பண்ட் வந்து செம்ம காண்டாயிட்டார். எனக்கு அப்போவே தெரியும் அதை பழக்குதுன்னு, நான் போய் அதை பார்க்கணும் அப்படின்ட்டு நேராக அந்த நெய்பர்ஸோட கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கள போய் பார்க்க போகிறாங்க. பார்க்க போப்போமே வந்து அவங்க கதவு பூட்டி வச்சுட்டு உள்ளுக்கு உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து இவங்க கதவை உடச்சி எல்லோரும் கதவை உடச்சி உள்ளுக்கு போயிட்டு பார்க்க போமே அவங்க வந்து அந்த பிந்தியை வந்து
சட்டை போடாமல் அந்த சொல்லியிருந்தல டாய்லெட்டில் சாரி அந்த இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்து இருக்காங்க. ஸோ வந்து பிந்தியாப்பு ஐயோ சாரி அப்படின்றாங்க. ஏன்னா அந்த பிந்தியாப்பு ரூபத்தில் வந்து இந்த பொங்க வளர்க்குறாங்கள பிந்தியாப்பு வளர்க்குற அந்த பொந்தியான அவங்க ரூபத்தில் வந்து எட்லினோட ரத்தத்தை குடிச்சிருக்கு. இவங்க சொல்லி அது குடிச்சிருக்கு. ஏன் வந்து இவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா வந்து எட்லினோட ஹஸ்பண்ட் வந்து வெளியில் ரொம்ப சத்தமாக இருக்குது, அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்டக் ஆகிருப்பேன், அடைச்சிருப்பேன். ஓகே, எட்லினோட ஹஸ்பண்ட் வந்து இந்த பிந்தியப்போட வந்து அவங்க மகளை கல்யாணம் பண்ண வேண்டியது. ஸோ வந்து அவங்க வந்து இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ விருப்பம் இல்லை, அதனால் வந்து எட்லினை வந்து வச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இடம் மாறி இருக்குது. ஏன்னா வந்து அந்த ரூம்லேருந்து என்னை துரத்தி அடிச்சிட்டாங்க. ஸோ துரத்தி அடிக்கல, வெளியாக வந்துட்டாங்க, அவங்க தூங்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த ரூம் கொண்டுட்டேன். வெளியில் வந்து எங்கள் அம்மா வந்து டீ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எங்கே விட்டேன்? இல்லைங்க, நான் என் புக்கை பார்த்து வரேன். இது சொல்லியிருந்தேன்ல, புக்கை பார்த்து தான் சொல்கிறேன். இல்லைங்க, ஓகே. அந்த சொல்லியிருந்தால ஹஸ்பண்ட் அந்த நெய்பர்ஸ்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு போய் பார்க்க போமே, அவங்க சட்டை இல்லாமல் வந்து அந்த இது உட்காந்து சாயிலில் உட்கார மாதிரி உட்காந்து இருப்போமே, அவங்க சொல்கிறாங்க மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, இந்த நெய்பர்ஸ்லாம் வந்து அவங்கள அடிக்க போகிறாங்க. ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வேணாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஏன் வந்து இவங்க வந்து இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல சொல்லியிருந்தேன்ல, இவங்க வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து எட்லினோட ஹஸ்பண்ட் வந்து வீடானோட மகளை கல்யாணம் பண்ண வேண்டியது. ஆனால் வந்து இவர் வந்து அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு எட்லினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால இவங்களுக்கு ஆத்திரம், இந்த பிந்தியாப்புக்கு வந்து சரியான ஆத்திரம். அதனால தான் வந்து இவங்க எட்லினோட பிள்ளை பிறக்கவே கூடாதுன்னுட்டு அந்த பொந்தியானாவை வந்து அவங்க ரூபத்தில் வந்து அந்த பொந்தியானை வந்து அவங்களோட ரத்தத்தை குடிச்சிருக்கு. அதுதான் அவங்க தான். அப்புறம் வந்து அவங்க வந்து ஒன்றும் இல்லை, அப்புறம் மன்னிச்சிட்டாரு இந்த ஹஸ்பண்டும் மன்னிச்சிட்டு இவங்களாம் போயிட்டாங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா. அப்புறம் வந்து அவங்களுக்கும் எட்லினுக்கு வந்து பிள்ளை பிறந்துடுச்சு. அதோட ஸ்டோரி முடிச்சா இல்லை, என்ன நடந்துச்சுன்னா 5 வருஷம் லேட்டர், 5 years ago, சும்மா ஓகே 5 years ago. அதுக்கப்புறம் வந்து இந்த பிந்தியாப் இருக்காங்களே, அவங்க நியூஸ் வருது, இந்த பிந்தியாப் வந்து சரியான உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்க உடம்பு முடியாமல் இருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த பிந்தி அப்போ பார்க்குறதுக்கு என்னதான் துரோகம் பண்ணியிருந்தாலும் விரோதியாக இருந்தால் கூட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க இந்த ஹஸ்பண்டும் எட்லின் எல்லாரும் சேர்ந்து நெய்பர்ஸ் எல்லாரும் போயிட்டு இந்த பிந்தி அப்போ போயிட்டு பார்க்குறாங்க. பிந்தி எப்படி இருக்கும்னா எலும்பா, அவங்க உடம்பே வந்து கருப்பாச்சு, ஃபுல் கருப்பாக. அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியுமா, அந்த உடம்புலாம் சலசலமாக இருக்கும், மஞ்சள் அந்த மாதிரி மஞ்சள் இருக்குது, ப்ளூவாக இருக்குது அவங்க பாடி. அப்புறம் கண்ணு வந்து வெளியில் உளுந்துரும் போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்காங்க, அந்த நிலைமையில் இருக்காங்க அந்த பிந்தியா. ஸோ வந்து அவங்களுக்கு தெரியுதுல, 3 நாள் ஆச்சுப்புல இவங்க இப்படி ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து இவங்களாம் சேர்ந்து வந்து அவங்க பக்கத்தில் வந்து டோவா படிச்சிருப்பாங்க, இப்படி கையை வச்சு படிப்பாங்க, அந்த மாதிரி படித்து அவங்கள வந்து இறந்துட்டாங்க. அந்த படிச்சுக்கிட்டு இருக்கப்போமே இறந்துட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த பொந்தியானை வந்து அதனால தான் வந்து இந்த பிந்தியாப் வந்து இறக்க முடியல. ஏன்னா வந்து இப்போ வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள், இப்போ அதுங்களாம் வந்து இது வந்து வேற ராகம், அது வந்து வேற ராகம். இந்த பொந்தியானெல்லாம் வந்து எல்லாம் வந்து காட்டிலே இருக்குங்க, அதுங்களுக்கெல்லாம் வந்து எப்படி பாடணும் அதுங்களுக்கு தெரியும். இந்த சைடு இருக்குல்ல வளர்க்குறது வந்து அதுங்களுக்கு ஓனர் வேணும். அப்போ அதுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? ஸோ அதனால வந்து நீ எனக்கு சாப்பாடு கொடுக்குறல, எனக்கு தனியாக ஒரு ஓனரை பார்த்து கூட நான் வந்து அப்புறம் வந்து உன்னை நான் நிம்மதியாக சாக விடுவேன் அப்படின்னு வந்து இந்த வளர்க்குறது வந்து இப்படி தான் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இவங்களை
3 நாளாக இவங்க 3 நாள் முன்னாடி இறக்க வேண்டியது, 3 நாளுக்கு அப்புறம் இவங்க டோவா படிக்கலாம். அதுக்கு பிறகும் இவங்களை வந்து உயிரோட தான் வச்சுருக்கோம் அந்த பொந்தியானா. அப்போ வந்து நீங்கள் வந்து கர்மா இஸ் பூம்பரங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கெட்டது பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பி வந்து கெட்டது தான் படும். அதை விட டபுளாக கூட படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாரும் நல்லதே சிந்திப்போம், நல்லதே செய்வோம். ஓகேயா? ஓகே, அவ்வளோதான் ஸ்டோரி. See you next video. Maybe another ghost story. Bye guys.